முருகன் 2 கையில கொடுக்கிறவரோ 4 கையில கொடுக்கிறவரோ 6 கையில கொடுக்கிறவரோ கிடையாது. 12 கையில தரக்கூடியவர். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அல்ல, நினைத்தவருக்கு நினைத்த வரத்தை விட அதீதமான நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர். அவர் 12 கையில கொடுப்பார். வாங்குறதுக்கு நமக்கு தான் 2 கை பத்தாது. அப்பேற்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவர் வள்ளல்னா பக்கத்துல இருக்கிற அம்மா சும்மா கிடையாது, அவள் வள்ளி. இவர் 1 கொடுத்தா அந்த அம்மா 2 கொடுங்கன்னு பாலாம். அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? அரை நிமிஷமாவது நினைக்கணும். அரை நிமிஷம் எப்படி நினைக்கணும்? எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது. முருகப்பெருமானை உள்ளம் உருகி, அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படியே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும். அந்த கண்ணீர் பெருக முருகப்பெருமானை முழுமையாக ஒரு ஆன்மா சரணாகதி அடைந்து, முருகா நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, உன் அடியாராக உன் மெய்த்தொண்டராக என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு நீங்க இந்த திருப்புகழை சொல்லி பாருங்க, என்னவெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு இந்த திருப்புகழ்லயே அருணகிரியார் சொல்றார். பார்க்கலாம் வாங்க. சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டில் பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்ப எனக்குறை இவ்வேளை செப்பு கையிலைமலை நாதர் பெற்ற குமரோனே, கடகப்புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழும் மனம் மாறு கடப்பம் அணிவோனே, தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா, அருணதள பாத பத்மம் அதுமிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. வார்த்தைகளை பிரித்து அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் படிக்கணும். என்னெல்லாம் சொல்றாரு? தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து. அப்ப அதுக்கு மேல் உலக நலன் அதை தரக்கூடியவர் கிரியாசக்தி தெய்வயானை அம்மையார். அப்போ உலக நலம் வேணுமே, சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு அதை தரக்கூடியவர் இச்சாசக்தி வள்ளியம்மை. 2த்துக்கும் தேவையான ஞானத்தை தரக்கூடியவர் ஞான சக்தி, கையில வேலா இருக்கு. இது 3 யார்கிட்ட இருக்கு? முருகன் கிட்ட இருக்கு. அப்ப இது எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அரை நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. எந்த முருகர் உங்களுக்கு பிடிக்கிறோ, இதுல கூட அவர் 2 முருகனை சொல்றார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலையில இருக்கிற முருகனை நீ நினைச்சாலும் சரி, திரியேரகத்துல இருக்கிற முருகனை நினைச்சாலும் சரி, நான் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் எது வேணாலும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். எந்த முருகனா இருந்தாலும் சரி, அரை நிமிஷம் கண்ணை மூடி வேற எதையும் மனசுல வைக்காதீங்க. முருகனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் அப்படியே உங்களுடைய மனசுல நினைங்க. முருகா, என்னுடைய மனதில் இருந்து என் கிட்ட இருக்கக்கூடிய தீயவற்றையெல்லாம் நீ